ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் செம்ம மாசாக போயிட்டு இருக்க யூ அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் அப்படின்ற ட்ராமா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற போராட்டத்தை பற்றி தான் சொல்லுது. இது ரொம்ப சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை தான் ஆகுது. இதில் ரியூன்ற பொண்ணு ரொம்ப ஏழையான பொண்ணு, ஷாங்ன்ற பொண்ணு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. இப்படி தான் இவங்களோட மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல திரும்ப இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இந்த ட்ராமால. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஷாங்கோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துடுது. அதனால இந்த ஊர் விட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு திரும்ப ரியானும் ஷியாங்கும் மீட் பண்றாங்க காலேஜ் டைம்ல. அப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்குது. எப்பயும் எல்லா சீரீஸ்லயும் வர்ற மாதிரி ஒரு பையனை வச்சுதான் அந்த ட்விஸ்ட் வருது. ரியான் ஒரு பையனை லவ் பண்றா, அந்த பையனும் ரியானை லவ் பண்றான். பட் ஷாங் வந்து ஒன் சைடா அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஷாங் அந்த பையனை அடையிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸோட இருக்கிறா. இப்படிதான் இவங்களோட சண்டை ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கால போகையில ரியாங் ஒரு ரைட்டரா இருக்கா, ஷியாங் வந்து ஒரு ப்ரொடியூசரா இருக்கா. ரியாங்கோட கதையை திருடி இவ ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த மாதிரி பல குழப்பங்கள் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்குது. நம்பிக்கை துரோகம், லவ்னால ஏற்படுற சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சண்டை வருது. இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மாரல் சப்போர்ட் மட்டும் கிடையாது. சில நேரத்துல அதுல நம்பிக்கை துரோகமும் நடக்கும். நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். நிறைய இமோஷன்ஸ் கனெக்ட் ஆனதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத ரொம்பவே அற்புதமா சொல்லியிருப்பாங்க இந்த சீரீஸ்ல. நீங்க இந்த சீரீஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா பார்க்கணும். ஆனா கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. நீங்க இந்த சீரீஸை பார்க்கும்போது ஒன் டைம் ஆச்சு கண்டிப்பா அந்த கிளைமேக்ஸ் பார்த்து அழுதுருவீங்க. அவ்வளோ ரொம்ப டச்சிங்கான கிளைமேக்ஸ் தான் இந்த சீரீஸோடது. நீங்க இந்த சீரீஸை பார்க்கல அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க. பட் இது வந்து தமிழ்ல கிடையாது, கொரியன் அண்ட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி